வணக்கம் பீவஸ். நான் தான் உங்கள் வியாபாரி. இங்க நம்ம டெய்லியும் வழக்கம் போல வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ நமக்கு தலைவூர்ல 5 மூட்டை ஆர்டர் வந்திருக்கு. அது எப்படி ரெடி பண்றாங்க போறாங்க பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நேற்று நமக்கு சேல்ஸுக்கான ஊர்ல 60 மூட்டை நேற்று இறங்கிடுச்சு. அது முக்கால் சைஸ் தான் இருந்துச்சு. நமக்கான ஆர்டர் தலை ஊர்லங்கிறதுனால நான் தலை ஊர்ல 5 மூட்டை மீன் பாடியில் எடுத்துட்டு வரேன். அவரை நம்ம கடாலுங்க எடுத்துட்டு வந்து போட்டுட்டாங்க. அதான் ஒரு தலை ஊரில் எடுத்துட்டு வந்தாலும் அதை நம்ம கொட்டி பார்க்கணும், இல்லை டேமேஜ் இருக்கும். அதுலேயும் பொடி கொஞ்சம் மிக்சடு வரும். நமக்கு வந்து தலை ஊரில் ஆர்டருங்கிறதுனால நான் கொட்டி பொறுக்க சொல்லிட்டேன். நம்ம ஆளும் இப்போ கத்தி எடுத்து மூட்டையை வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உருளை எப்படி வந்திருக்குன்னு நான் பார்த்துத்தாகணும் இல்லையா? அந்த பொருளை தெளிவாக கொடுக்கறது நம்மளுடைய வேலை. உருளை பரவாயில்ல, வா தெளிவாக தான் வந்திருக்கு. உருளை கொட்டை பொறுக்க ஆரம்பிக்க சொல்றதுக்கு முன்னாடி அது கீழே எல்லாத்தையும் 2-3 மூட்டை கொட்டி விட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கடாலு. பொதுவாகவே ஆகிற ஊரில் வெட்டு கீரைல உடைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பொதுவாக நம்ம செக் பண்ணி கையோட பொறுக்கி போடுறது ரொம்ப நல்லது. அப்போதான் நமக்கு வியாபாரமாக கெட்டு போகாது. நம்ம ஆர்டர் கண்டினியூ ஆகும். கூடையில பொறுக்கி போட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஊர்லயா. பொதுவாகவே நம்ம ஒரு வேலை கொடுத்துட்டா நம்ம ஆளுங்க இன்னைக்கு வந்து சலிக்காம வேலை செய்யறது நம்ம ஆளுங்களுடைய பழக்கம். அது எனக்கு எப்பவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்டா தான் இருக்கும். முதல் ஆகிற ஊர்லேயே செக் பண்ணணும். இதே மாதிரி வெட்டிக்கீரைல அதிகமா இருக்கும். அது ஒரு பிரச்சனை கிடையாது. உள்ள டேமேஜ்லாம் அந்த ஆகிற ஊர்ல இருக்காது. பொதுவாக சப்பாத்தி பொரியல் இதுக்கெல்லாம் வந்து ஆகிற ஊர்ல எவ்வளவு பெஸ்டா தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும். நான் நினைச்சதோட நீ வேலை பயங்கர சுறுசுறுப்பாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்களாம் சலிக்கல. காலையிலேருந்து மூட்டை இடம் வச்சுட்டு தான் இருக்கு ஸ்கேல்ல. நான் சொன்னதுக்காக அவங்களெல்லாம் சோம்பேறித்தனமா பார்க்கல. வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வேலை எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு பாருங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷம் தான். இன்னைக்கு பயங்கர சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. எப்பவுமே உணவு பொருள் விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு அங்கே போய் பேர் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அந்த ஆர்டர் முழுமையாக கேன்சல் ஆகிடுது. அது எனக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால நான் உட்காந்தே பார்த்துட்டு தான் இருந்தேன். தெளிவாக இப்படி பண்றாங்க போறாங்க, கரெக்டாக பண்றாங்க செய்யறாங்களான்னு. ஒரு வகையா பொறுக்கி முடிச்சுட்டாங்க. அது மறுபடியும் மூட்டையில ஃபுல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்பவுமே நம்ம பேக்கிங் வந்து 50 கிலோவா இருக்கணும். அதனால அவங்க அந்த பேக்கிங் கரெக்டாக 50 கிலோவா ஆக்கணும். அது நான் வெயிட்டு செக் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஆர்டர் இறக்குற இடத்துல வெயிட்டு செக் பண்ணுவாங்க. அதுவும் பேரை கெடுக்கும். எனக்கு 1 கிலோ குறைஞ்சிட்டாலும் அது நம்ம பேரை கெடுக்கும். அதனால நான் அதையும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உருளையும் ஃபுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எடை வைக்க சொன்னேன் நம்ம ஆளுங்கள்ட்ட. தூக்கி எடை வச்சாங்க. ஆனால் எடையை செக் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. எனக்கு கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாலே ஏன் ஆர்டர் காலி ஆகிடும். அதனால நான் செக் பண்ணேன். அது பர்ஃபெக்டா 50 கிலோ இருந்துச்சு. ஓ ஸோ ஹாப்பி. நீங்க முதல்ல அது ஊர்லேயே தைங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க மூட்டை சரசரம் தைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பர்ஃபெக்டா தைக்கணும். அப்போ ஒரு ஊர்ல 2 ஊர்ல அந்த ஓட்ட வழியா வந்துட்டாலும் நம்ம எடை குறையும். அது நமக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுது. ஏன்னா இடங்கிறது மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம். 1 கிலோ குறைஞ்சாலும் அவருக்கு நஷ்டம், எனக்கு நஷ்டம் தான். அதனால ஊர்லேயே தைச்சிட்டாரு. ஸோ ஓகே. முடிச்ச பிறகு கடையில் கொஞ்சம் இட நெருக்கடி இருந்தால தூக்கி மூட்டையை வெளியே கட்டுங்கன்னு சொல்லிட்டேன். நம்ம ஆளுங்க தூக்கி விட்டாங்க. நம்ம கடை ஆளுங்க தூக்கி ஒரு மூட்டையை வெளியே வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் வண்டி வந்தாலும் ஏத்துறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தூக்கி மூட்டை ஒண்ணு கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஓகே பீவர்ஸ், நம்ம